வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு முந்திரி கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 1/2 கப் பாசிப்பயிறு, கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன். 1 கப் துருவன தேங்காய், கருப்பு கட்டி அதுவும் ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கருப்பு கட்டி, 1/4 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் ஜீரகம். முதல்ல ஒரு பேன்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம நல்லா சூடான பேன்ல இந்த பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும், ஒரு வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்க போறோம். இந்த மாதிரி பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா அதை தனியா எடுத்து ஆற வச்சிருங்க ஒரு கிண்ணத்துல. அடுத்து அதே சட்டியில நம்ம துருவன தேங்காயை மிக்சி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்தி இருக்கேன். ஏன்னா துருவன தேங்காய் வந்து பெருசும் சின்னதுமா இருக்கும். இது இப்படி நம்ம ஒரு சுத்து சுத்தி அரைச்சிட்டோம்னா எல்லாம் ஒரே சைஸ்ல ஈவனா இருக்கும். அப்போ வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஒரே சுத்து தான், ரொம்ப சுத்திராதீங்க, நைஸா அரைஞ்சிடக்கூடாது. ஒரு சுத்து அல்ல 2 சுத்து சுத்தி அதை போட்டு இப்படி வறுத்துக்கோங்க. மிதமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா இப்படி பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பச்சையா இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா வறுத்து போட்டாதான் கெடாது. அதுவும் ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்த ஆறின பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அரைச்சிக்க போறோம். ரொம்ப நைஸா பவுடரா அரைக்கணும்னு வேண்டாம். அதே நேரம் கொரகொரப்பாவும் இருக்கக்கூடாது. நைஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா லேசா கொரகொரப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை எடுத்து தனியா ஒரு கிண்ணத்துல போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதுல நம்ம வச்சிருந்த கருப்பு கட்டியை இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம பாகு காய்க்கணும். நல்லா நொர பொங்கி வரணும். கம்பிப்பதம் வர வேண்டாம், ஆனா அதுக்கு முந்தின பக்குவத்துல இறக்கிடலாம். கருப்பு கட்டி இல்லாதவங்க ஒரு 120 கிராம் சர்க்கரை, அதாவது சீனி சேர்த்து பாகு காய்ச்சிக்கோங்க. வெல்லம் இருக்குன்னா அந்த டேஸ்ட் பிடிக்கணும், நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனா இது முக்கியமா கருப்பு கட்டி வச்சு பண்ணுவாங்க, அதனால நான் அதையே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு இருக்கிறது மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு மாவு, நல்லா வறுத்து வச்சிருந்த தேங்காய், துருவன தேங்காய், அது கூட வச்சிருந்த 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். அதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சூடா காய்ச்சி வச்சிருந்த கருப்பு கட்டி பாக ஒரு வடிகட்டியில ஊத்தி சேர்த்துக்கோங்க. அப்ப அதுல ஏதாவது மண்ணு குப்பை இருந்தா வெளியே வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. சூடா இருக்கிறதுனால கை வச்சு கலக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு மாவு வந்து அந்த கருப்பு கட்டி பாகு வந்து நல்லா இழுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். முதல்ல கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் இறுகிரும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியான ஒரு மாவு கிடைக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம குட்டி குட்டியா உருட்டிக்க போறோம். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை எனக்கு கரெக்டா பக்குவம் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பு அரைச்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா கெட்டி ஆயிடும். இல்ல ரொம்ப இறுகிருச்சு, கல்லு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான பக்குவம் ஃபர்ஸ்ட் டைமே வராது. நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கோலி குண்டு சைஸுக்கு உருட்டி எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும். இப்படி எல்லாத்தையும் உருட்டதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஒட்டிட்டு வரும். அடுத்ததா அந்த அரிசி இருந்தது இல்லையா, 1/4 கப் பச்சரிசி, அதை ஒரு கப் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அரிசி தான், கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸா அரைச்சு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கட்டியா நைஸா அரைச்சு அதையும் தனியா எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க. இதுல கலருக்கு வந்து முந்தின காலத்துல மஞ்சள் பொடி தான் சேர்ப்பாங்க, ஃபுட் கலர் இருக்காது. அதனால நானும் இப்ப மஞ்சள் பொடியே சேர்த்திருக்கேன். சேர்த்து அதை நல்லா கலந்து ஒரு எல்லோ கலர் வர்ற வரைக்கும் கலந்துட்டு அதையும் ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாவுலாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவுல நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்து கொத்தா எடுத்து இந்த மாதிரி சூடா இருக்கிற எண்ணெயில போடணும். 3ஆவோ 4ஆவோ 5ஆவோ உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல எடுத்து அப்படி போட்டீங்கன்னா அது வந்து அந்த அரிசி மாவு ஈரத்துல ஒட்டிட்டு எல்லாம் சேர்ந்து வரும். இது வந்து உள்ள இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துதான் இருக்குது, ரொம்ப வேக வேண்டியதில்லை. வெளியில இருக்கிற அந்த மாவு கோட்டிங் மட்டும் லேசா வெந்த உடனே ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் இதை டக்குன்னு எடுத்துடலாம். சீக்கிரமா வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது பொரியறதுக்கு. கவனமா இருங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். இந்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்துட்டீங்கன்னா முந்திரி கொத்து தயார். இப்ப வந்து வழக்கத்துல இல்லாம அழிஞ்சிட்டு வர்ற ஒரு அருமையான பழைய காலத்து ஸ்வீட் இது. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.